பாய்லர் எஃபிஷியன்சிலேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். டூரிங் த டெஸ்ட் ஆஃப் அன் ஆயில் ஃபயர் வாட்டர் டியூப் பாய்லர் தி ஃபாலோயிங் டேட்டா வர் அப்டைன். ஸோ நமக்கு ஒரு ஆயில் ஃபயர் வாட்டர் டியூபில் ஒரு பாய்லர் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்டீம் ப்ரெஷர் வந்து எவ்வளோ என்ன மாதிரி இருக்குன்னா 16 பாரில் இருக்குது. வாட்டர் எவாபரேட்டர் பெர் மினிட். ஸோ வாட்டர் வந்து ஆவியாகுது. ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ ஆவியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 282.85 கேஜி ஆஃப் மாஸ் வந்து வாட்டர் வந்து எவாபரேட் ஆகுது. ஸோ இது கேஜினா வந்து மாஸ். ஸோ அதில் வந்து நம்ம இது வந்து மாஸ் ஆஃப் வாட்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ எம்டபிள்யூன்னு சொல்லி எடுத்தாச்சு. மேலே ஸ்டீம் ப்ரெஷரை பீன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் வந்து பீன் டினோட் பண்ணலாம். ஃபீட் வாட்டர் டெம்பரேச்சர். ஸோ வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நமக்கு 76 டிகிரி சென்டிகிரேடு. ஸோ டெம்பரேச்சர் டி, வாட்டர் டபிள்யூ. ஸோ டிடபிள்யூன்னு சொல்லி எடுத்தாச்சு. குவாலிட்டி ஆஃப் ஸ்டீம் 99% ட்ரை. ஸோ 99% ட்ரைனா நமக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். ஸோ ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனை எக்ஸ்ன்னு சொல்லி எடுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 0.99. ஃபியூல் ஆயில் ஃபயர் பெர் மினிட். ஸோ வந்து நமக்கு ஃபியூல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நிமிஷத்தில் 22.45 கிராம் மாஸ் வந்து நமக்கு ஃபயர் ஆகுது. ஸோ கேஜ் இருக்கிறதுனால அது வந்து எம்னு எடுத்துக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்படிங்கிறனால மாஸ் ஆஃப் ஆயில் எடுக்கலாம். ஃபியூல்னு சொல்லி எடுக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்? கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூல் ஆயில் 44,966 கேஜி பெர் கிலோகிராம் ஆஃப் ஆயில். ஸோ கலோரிஃபிக் வேல்யூனால் நமக்கு கம்பஷன் சேம்பரில் ஃபியூல் எரியும் போது எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஃபயர் உருவாகுது. ஸோ அதுதான் கலோரிஃபிக் வேல்யூ. அது சிவின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா தி ஆக்சுவல் எவாபரேஷன். ஸோ ஆக்சுவல் எவாபரேஷன் பார்த்திங்கன்னா எம்ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலுக்கு முன்னாடி ஏ இருக்கிறதுனால ஏன்னு எடுத்துருக்குறோம். ஆக்சுவல் எவாபரேஷன் நம்ம மாஸ் வச்சு தான் நம்ம வந்து டினோட் பண்ணணும். ஸோ அதனால் மாஸ் பார்த்திங்கன்னா எம்மு, அதனால் எம்ஏன்னு சொல்லி எடுத்துருக்குறோம். தி ஃபேக்டர் ஆஃப் எவாபரேஷன். ஃபேக்டர் ஆஃப் எவாபரேஷன் பார்த்திங்கன்னா எஃப்னு எடுத்துக்கலாம். தி ஈக்குவலண்ட் ஆஃப் எவாபரேஷன் அதே போல் மாஸ் வச்சு டினோட் பண்ணணும். அதனால் எம்இன்னு எடுத்துருக்குறோம். பாய்லர் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். பாய்லர் எஃபிஷியன்சி அதுக்கு பாய்லர் பவர் கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஆக்சுவல் எவாபரேஷன் எம்ஏ. ஸோ ஆக்சுவல் எவாபரேஷன் ஃபார்முலா MW/M ஆயில். ஸோ எதனால் இப்படி எடுத்துருக்கோம்னா, ஸோ நார்மலாக எவாபரேஷன்னாலே ஆவியாதல், அதாவது குறிப்பிட்ட ஃபியூல் கொடுக்குறோம். ஸோ அதனால் நமக்கு எவ்வளோ வாட்டர் வந்து எவாபரேட் ஆகிருக்குது. ஸோ அதுதான் வந்து நமக்கு நார்மலாக டெஃபினிஷன். ஸோ அதே தாங்க ஃபார்முலாவும் எடுத்துருக்குறோம். எவ்வளோ ஆயில் கொடுக்குறோம், ஸோ மாஸ் ஆஃப் ஆயில். ஸோ அதை கீழே எடுத்துக்கலாம். மேலே வந்து எவ்வளோ வாட்டர் வந்து நமக்கு எவ்வளோ மாஸ் ஆஃப் வாட்டர் நமக்கு எவாபரேட் ஆகிருக்குது. ஸோ MW மேலே எடுத்தாச்சு. நமக்கு MWவும் தெரியும், எம் ஆயிலும் தெரியும், நமக்கு கிவனில் இருக்குது. ஸோ அதை அப்படியே ஃபைன் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அதுக்கப்புறமா ஃபேக்டர் ஆஃப் எவாபரேஷன் எஃப். ஸோ ஃபேக்டர் ஆஃப் எவாபரேஷனாலே நமக்கு எவாபரேஷன் நடக்கும்போது, ஆவியாதல் நடக்கும்போது என்னென்ன ஃபேக்டர்னால ஹீட் லாஸ் ஆகிருக்குது. ஸோ சம்டைம் விண்ட் அதிகமாக இருக்கும்போது ஃபயர் வந்து கொஞ்சம் விலகி போகும். ஸோ அதனால் ஹீட் லாஸ் ஆகும். இந்த மாதிரி எப்படிலாம் ஹீட் லாஸ் ஆகுது, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா H2 - H1/2257 சொல்லி எடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன் எப்படி எடுத்துருக்காச்சுன்னா 2257னா நார்மல் ஸ்டாண்டர்டு வாட்டரை எவாபரேட் பண்ணுறதுக்கு, வாட்டர் ஸ்ட்ரீமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட்டு தான் வந்து ஹீட்டுன்னு சொல்லலாம், எனர்ஜின்னு சொல்லலாம். ஸோ அதான் 2257 ஸ்டாண்டர்ட் வேல்யூ. எவ்வளோ ஹீட்டு தேவை நமக்கு. அதே மேலே என்ன எடுத்துக்கிறாங்கன்னா அதே போல் தான் ஒர்க்கிங் கண்டிஷனில் நமக்கு வாட்டர் ஸ்டீமாக மாற்றுறதுக்கு எந்த அளவு ஹீட்டு தேவை, இது ஒர்க்கிங் கண்டிஷனில். ஸோ ஒர்க்கிங் கண்டிஷன் பார்க்கும்போது நமக்கு வாட்டர் ஸ்டீமாக சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் கண்டிஷன்லேருந்து ஸ்டார்டிங் கண்டிஷன் கழிச்சாச்சுன்னா எவ்வளோ ஹீட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே ஃபைனல் கண்டிஷன் H2னா நமக்கு நார்மலாக ஃபைனல் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா வெட் ஸ்டீமாக இருக்கும், சூப்பர் ஸ்டீமாக இருக்கும், அதில் வந்து ட்ரை ஸ்டீமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 0.99. அப்படி இருக்கும்போது அது வெட்டாக தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த H2 வந்து நம்ம வந்து என்தால்பி ஆஃப் வெட் ஸ்டீம்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஏன் என்தால்பி எடுத்துருக்குறோன்னா, என்தால்பியோட நம்ம டெஃபினிஷன் என்னென்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய ஹீட் தான் என்தால்பி.
ஸோ வந்து நம்ம ஹீட்டை டினோட் பண்ணுறதுனால இதில் என்தால்பி எடுத்துருக்கிறோம். சரி, ஓகே. ஸோ இதை வெட் ஸ்ட்ரீம் மைனஸ் நமக்கு ஒரு ஸ்டார்டிங் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இப்படி நார்மலாக ஸ்ட்ரீம் எப்படி இருக்குன்னா வாட்டராக தான் இருக்கும். ஸோ இந்த H1 நம்ம வந்து HF எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபைனல் கண்டிஷன் வெட் ஸ்ட்ரீம்லேருந்து ஸ்டார்டிங் கண்டிஷன் வாட்டர், அதாவது HF வாட்டர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜை வந்து மைனஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் எவ்வளோ ஹீட் வந்து தேவைப்படுது ஸோ அதுவும் தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஒர்க்கிங் கண்டிஷனில் எவ்வளோ ஹீட் இருக்குது தேவைப்படுது பை ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் வந்து நமக்கு வாட்டரை வந்து ஸ்ட்ரீமாக மாற்றுறதுக்கு எவ்வளோ ஹீட்டு தேவை, இந்த ரெண்டையும் வந்து நம்ம வகுத்தாச்சுன்னா நமக்கு எஃப் ஃபேக்டர் ஆஃப் ஆப்ரேஷன் எஃப் கிடச்சிடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு H2 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு H1 கண்டுபிடிச்சிடலாம். H1 வந்து HF தான். அது ஸ்டீம் டேபிளில் பார்த்து நம்ம எடுக்கணும். ஸ்டீம் டேபிள் நம்ம ப்ரெஷர் நம்ம கொடுக்குறாங்க, அந்த ப்ரெஷருக்கு நேராக நமக்கு ஹெச்ஓட வேல்யூ பார்த்து நம்ம வந்து எழுதிட வேண்டியதான். ஸோ ஓகே, அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சுன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா H2. ஆல்ரெடி H2 சொன்னது தான் H வெட்டுன்னு எடுக்கணும். இப்போ H வெட் ஃபார்முலா பார்த்திங்கன்னா HF ப்ளஸ் XHFG. ஸோ என்தால்பி ஆஃப் வெட் ஸ்ட்ரீம் ஃபார்முலா. இது ஏன் HF ப்ளஸ் XHFGன்னு எடுத்துருக்கோம்னா, ஸோ வெட் ஸ்ட்ரீமில் வந்து நமக்கு வாட்டர் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்தால்பி ஆஃப் வாட்டர் HF எடுத்துருக்கிறோம். ப்ளஸ் வெட் ஸ்ட்ரீம்னால வந்து டைனஸ் ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ் எடுத்தாச்சு இன்று எவோபரேஷன்னாலே, அதாவது HFGனால வந்து பார்த்திங்கன்னா வந்து கொதிநிலை. ஸோ வெட் ஸ்ட்ரீம் ஒரு கொதிநிலையெல்லாம் இருக்கும், அதனால் HFG எடுத்துருக்கிறோம். சரி, ஓகே. இந்த வேல்யூலாம் நம்ம ஸ்ட்ரீம் டேபிள் வந்து எடுத்தாச்சுன்னா H2 வந்து கண்டுபிடிச்சிடலாம். H2 வந்து 2772.4. ஸோ H2 நமக்கு வந்து H2 தெரியும், H1 தெரியும். ஸோ அதை அப்படியே ஃபைன் பண்ணியாச்சுன்னா எஃப் கண்டுபிடிச்சிடலாம். ஃபேக்டர் ஆஃப் எவாபரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஈக்குவலன் எவாபரேஷன் ஃப்ரம் அட் 100°C. அதாவது ஈக்குவலன் எவாபரேஷனால் என்னென்னா, ரெண்டு பாய்லரோட பெர்ஃபார்மன்ஸை ஈக்குவல் பண்ணி எதில் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அதோட டெஃபினேஷன் என்னென்னா, 100°C உள்ள ஃபீடு வாட்டரை அதே 100°C ஸ்டீமாக மாற்றுறதுக்கு தேவையான ஹீட்டு தான் நமக்கு வந்து ஈக்குவலன் எவாபரேஷன். ஸோ அது எப்படி ஃபார்முலா எடுக்கிறதுனா, அதே போல் தான் 2257ங்கிறது வந்து நமக்கு வாட்டரை ஸ்டீமாக மாற்றுறதுக்கு நமக்கு ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் தேவையான ஹீட்டு. ஸோ மேலே என்ன எடுத்துருக்கோன்னா, எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு எம்ஏன்னு எடுத்துருக்குறோம். அதாவது இது என்னென்னா வந்து வாட்டர் ஸ்டீமாக மாற்றுறதுக்கு வாட்டர் வந்து எவ்வளோ ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணுது. இங்கே வந்து நமக்கு H2 மைனஸ் H1 பார்த்திங்கன்னா தேவையான ஹீட்டு மட்டும்தான். இங்கே வந்து இது வந்து வாட்டர் எவ்வளோ ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ அதில் வந்து வாட்டருங்கிற எக்ஸ்ட்ராவை நம்ம வந்து ஆட் ஆகிறதுனால எம்ஏன்னு எடுத்துருக்குறோம். ஸோ அந்த ஆக்சுவலாக எவாபரேஷன் எடுத்துருக்குறோம். ஸோ மாஸையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரி, ஓகே. ஸோ இந்த ரெண்டையும் நமக்கு வேல்யூ வந்து எல்லாமே H2 தெரியும், H1 எல்லாமே தெரியும். ஸோ அதை அப்படியே டிஃபைன் பண்ணியாச்சுன்னா எம்ஏயும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தாச்சுன்னா பாய்லர் எஃபிஷியன்சி. ஸோ பாய்லர் எஃபிஷியன்சி தான் நமக்கு அதே போல் தான். நமக்கு ஃபியூல் கொடுக்கும்போது ஃபயர் உருவாகும் கமிஷன் சாம்பரில். ஸோ அதோட கலோரிஃபிக் வேல்யூ பொறுத்து நமக்கு வாட்டர் எந்த அளவுக்கு ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ அதான் பாய்லர் எஃபிஷியன்சி. ஸோ அதனால் வந்து அந்த கலோரிஃபிக் வேல்யூ கீழே எடுத்தாச்சு. வாட்டர் வந்து எந்த அளவுக்கு ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது, ஸோ அது வந்து மேலே எடுத்தாச்சு. ஸோ வந்து H2 மைனஸ் H1 கழிச்சாச்சுன்னா அதோட ஹீட்டு தெரிஞ்சிடும். எம்ஏனா நமக்கு வந்து மாஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ரெண்டையுமே வந்து நம்ம இன்ட்டு பண்ணும்போது நமக்கு வாட்டர் எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணணும்னு தெரியும். கொடுக்கக்கூடிய கலோரிஃபிக் வேல்யூவில் வாட்டர் எவ்வளோ ஹீட்டை அப்சர்வ் பண்ணணும்னு தெரியும். ஸோ அதை வச்சு நமக்கு வந்து ஆன்சர் எல்லாம் நமக்கு டேட்டா எல்லாமே இருக்குது. அதை அப்ளை பண்ணும்போது ஆன்சர் கிடைக்குது. ஸோ நமக்கு அந்த எஃபிஷியன்சி அதிகமாக வாட்டர் வந்து அதிகமாக ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது கலோரிஃபிக் வேல்யூ நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது நமக்கு. ஸோ கடைசியாக பார்த்தாச்சுன்னா பாய்லர் பவர். ஸோ பாய்லர் பவர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பாய்லரோட கெப்பாசிட்டியை வந்து நமக்கு மெஷர் பண்ணுறதுக்கு பாய்லர் பவர் யூஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து நமக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் எவாபரேஷன் அதில் வந்து அதை டிவைடட் பை 15.653 போட்டாலே நமக்கு வந்து பாய்லர் பவர் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அது எப்படி எடுத்துருக்கோம்னா, இந்த 15.653 கிலோகிராம் வாட்டரை ஸ்டீமாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு 1 ஹவரில் ஸ்டீமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட்டு தான் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதோ அதுதான் பாய்லர் பவர்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ அதனால தான் 15.653 நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ நமக்கு இதில் ஆன்சர் எல்லாமே தெரியும், டீட்டெயிலாம் தெரியும். அதை அப்ளை பண்ணி வச்சுன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் ஏன் வந்து இந்த மாதிரி மாஸ் ஆஃப் வாட்டர் கூட வந்து மாஸ் ஆஃப் வாட்டரில் ஏன் இன்டு 60 போடுறோம்னா இதனால தான் நமக்கு பெர் ஹவரில் இந்த 15.653 கிலோகிராமை ஸ்டீமை மாற்றுறதுக்கு எவ்வளோ ஹீட்டு. ஸோ அந்த பெர் ஹவர் இருக்கிறதுனால நமக்கு வந்து இது வந்து மாஸ் ஆஃப் வாட்டரை இன்ட்டு 60 வந்து நம்ம இன்ட்ரு பண்ணுறோம். ஸோ டேட்டா எல்லாம் தெரியும், அப்ளை பண்ணியாச்சுன்னா பாய்லர் பவரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.